Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about transverse binary fission. Before entering into the transverse binary fission, we must recall what is binary fission. Binary fission means dividing of a single cell into two equal halves, and each half will enter into a new life cycle. Here in the heading itself we can say something about this particular transverse binary fission. Transverse means that is a breakdown of a cell at the middle point of a particular microorganism or a cell. அதாவது transverse binary fission பார்க்கறதுக்கு முன்னாடி பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்னு உள்ளதை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதாவது பைனரி ஃபிஷன் அப்படின்றது ஒரு செல்லானது இரண்டு பகுதிகளாக உடைந்து அந்த இரண்டு பகுதிகளும் டாட்டர் செல்ஸாக உருவாகி அது லைஃப் சைக்கிள்குள்ளே போகும், இண்டிவிஜுவல் செல்ஸாக வளரும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு செல்லில், அதாவது ஒரு செல்லோட சென்டர் பாயிண்டில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது ஹரிசாண்டலில் வரக்கூடிய லைன். அந்த ஒரு ஆர்கானிசத்தை சென்டராக அப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹரிசாண்டல் லைனில் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கட் ஏற்படும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த செல்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாரமீசியம் அண்ட் பிளேனேரியா. ஸோ these two organisms which are living in the water environment, தண்ணியில் வாழக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Coming to the structure of paramecium, அதாவது இந்த கொடுக்கக்கூடிய ஸ்லைடில் இந்த ஓரப்பகுதியில் நீங்கள் பாரமீசியத்தோட ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாரமீசியம், திஸ் பர்டிகுலர் ஆர்கானிசம் விச் இஸ் அ யூனிசெல்லுலார் இன் நேச்சர், அதாவது ஒரே ஒரு செல்லினால் செய்யப்பட்ட ஒரு ஆர்கானிசம், ஒரு உயிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த ஸ்ட்ரக்சர் விச் ரிசம்பிள்ஸ் த சோல் ஆஃப் த ஷூ. நல்லா பாருங்கள், அதோட ஷேப்பு பாருங்கள், அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூக்குள்ளே இருக்கக்கூடிய சோல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கானிசம் இருக்குது, அதாவது இந்த பாரமீசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, திஸ் பர்டிகுலர் பாரமீசியம் விச் ஜஸ்ட் ரிசம்பிள்ஸ் த சோல் ஆஃப் த ஷூ அப்படின்றாங்க. Then coming to the interior part of that paramecium, the main particular thing is one is macronucleus and another one is the micronucleus. Coming to the macronucleus, this is the center of all metabolic activities. அதாவது நம்ம செல்லுக்குள்ளே இப்போ பார்க்க போகிறோம். அந்த பாரமீசியம் செல்லுக்குள்ளே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்கள் பேர்லேயே தெரியுது, மேக்ரோ அப்படின்னா பிக் அப்படின்னு அர்த்தம். பிக் நியூக்ளியஸ் அப்படின்னு பாருங்கள், அதில் அந்த டயக்ராமில் பாருங்கள், மைக்ரோ நியூக்ளியஸை விட மேக்ரோ நியூக்ளியஸ் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அதே மாதிரி கம்மிங் டு த மைக்ரோ நியூக்ளியஸ், இட் இஸ் from the name itself we can tell that micro means very very small. So this is a small nucleus. அதாவது மைக்ரோ நியூக்ளியஸை பார்க்கும் பொழுது இது மைக்ரோ நியூக்ளியஸ் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியஸ் when comparing to the macro nucleus அப்படின்னு சொல்கிறாங்க. So what is the role of this particular macro nucleus and micro nucleus? மேக்ரோ நியூக்ளியஸோட வேலை என்ன, மைக்ரோ நியூக்ளியஸோட வேலை என்ன அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இது இட் இஸ் அ சென்டர் ஆஃப் ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்.
அதாவது ஒரு உயிருள்ள பொருளில் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நிறையா நடக்கும். அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உயிரியில் வந்து இந்த பேரமீசியத்தில் இந்த மேக்ரோ நியூக்ளியஸில் தான் இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு த மைக்ரோ நியூக்ளியஸ். மைக்ரோ நியூக்ளியஸில் என்ன இருக்கோ அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் எ ஸ்டோரேஜ் சைட் ஆஃப் ஜெர்ம் லைன். வேறு ஒன்றும் இல்லை, ஜெர்ம் லைன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த குரோமோசோம்ஸ் தான். இந்த குரோமோசோம்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஓரல் குரூ அப்படின்னு ஒரு பார்ட் கொடுக்குறாங்க. அந்த ஓரல் குரூ அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அந்த ஓரல் குரூ அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் எ மவுத் ஆர்கன். அதாவது பேரமீசியத்துக்கு உள்ள ஒரு வாய்ப்பகுதியை தான் ஓரல் குரூ அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட் பர்டிகுலர் ஓரல் குரூ? அந்த ஓரல் குரூவோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் என்கல்ஃப்ஸ் த ப்ரே அலாங் வித் த வாட்டர். அதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அது சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியை உள்ளுக்கு சக் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த உணவுப் பொருட்களை அதை எடுத்துக்கிடும், தண்ணியை வெளியே விட்டுரும். இதை தான் வந்து திஸ் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஓரல் குரூப். தென் coming to this contractile vacuoles. Here also the contractile vacuoles are there. In each and every aquatic organism, தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். We have already seen the role of contractile vacuoles in amoeba. அமீபாலேயே வந்து நம்ம வந்து கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸோட ரோல் வந்து நம்ம பார்த்தோம். திருப்பியும் நம்ம சொல்கிறோம். The main role of the contractile vacuole is to balance the water inside the body of the organism. Osmoregulatory vacuole அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியே சுற்றி தண்ணி இருக்குது, அந்த ஆர்கானிசத்தை சுற்றி உடம்புக்குள்ளேயும் தண்ணி வேணும் ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணியை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு மித்த அளவு தண்ணியெல்லாம் வெளியே தள்ளிடுது. தட் இஸ் த கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸோட ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது யூ காட் எ ஐடியா அபவுட் த பேரமீசியம். பேரமீசியம்னா என்ன, அது எங்கே வாழும், அது எப்படிப்பட்ட ஆர்கானிசம், என்ன ஷேப்பில் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ், அப்புறம் ஓரல் குரூ, கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. தென் கம்மிங் டு த டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் இன் பேரமீசியம். அப்படி பேரமீசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அமைப்புகள் வந்து இங்கே இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தாச்சு. we have already seen the structure of this particular paramecium. Okay, in the first step of the binary fission, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த டயக்ராமில் ஒரு பேரமீசியமாக இருந்தது. அதோட டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்னா என்னது, டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னா என்னது, குறுக்காக அந்த ஆர்கனுக்கு குறுக்காக ஒரு வெட்டுனால் 2 துண்டுகளாக மாறும். அது 2 டாட்டர் பேரமீசியமாக இந்த கடைசியில் பாருங்கள் 2 பேரமீசியமாக வெளியே வந்துருக்கு. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா குறுக்கே ஒரு வெட்டு உழுகும். அதுதான் வந்து என்னது பைனரி ஃபிஷன்னா வெட்டு உழுகு, அதாவது டிவைடிங் த செல் இன்டு 2 ஈக்குவல் ஹார்ட்ஸ் இன் த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னு ஏற்கனவே டெஃபினிஷனில் நம்ம பார்த்தோம். ஓகே, செகண்ட் டயக்ராமை பாருங்கள். இதில் த மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் த மைக்ரோ நியூக்ளியஸ் விச் இஸ் பிகின்ஸ் டு என்லார்ஜ் இன் சைஸ். அதாவது மேக்ரோ நியூக்ளியஸும் மைக்ரோ நியூக்ளியஸும் அதோட சைஸில் இருந்து மாறி கொஞ்சம் பெரிய சைஸுக்கு போகுது அப்படின்னு உள்ளதை வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி டிவைட் ஆகி போகும் பொழுது
என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கம்போனன்ட்ஸ் விச் ஆர் present in the macronucleus and the micronucleus are getting doubled. அதாவது மேக்ரோநியூக்ளியஸ்லையும் மைக்ரோநியூக்ளியஸும் பெருசாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து 1 மடங்காக இருந்தது 2 மடங்காவோ இல்லை 3 மடங்காவோ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அந்த செகண்ட் டயக்ராமை பார்த்தா தெரியும். மேக்ரோ நியூக்ளியஸ் விச் இஸ் டிவைடிங் மைட்டாட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மைட்டாட்டிக்கலி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப அந்த மைட்டாட்டிக்கலி அப்படின்னு உள்ள டேம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த டிவிஷனில் வந்து செல் எப்படி டிவைட் ஆக போகுதுன்னா அன்ஈக்குவலாக டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் எ பர்டிகுலர் செல் விச் டிவைட்ஸ் அன்ஈக்குவலி. இது உங்கள் புக்கில் கொடுக்கல, பட்டு புரிகிறதுக்காக சொல்கிறேன். மைட்டாட்டிக்கலினா that is the nucleus of the cell which divides unequally அப்படின்னு அர்த்தம். தென் அது பக்கத்தில் பாருங்கள், செகண்ட் டயக்ராமில் மைக்ரோ நியூக்ளியஸ் which is dividing mitotically. மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வந்து செப்பரேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் டு ஈக்குவல் ஹாஃப்ஸ். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மேக்ரோ நியூக்ளியஸில் என்ன இருக்கும், அதில் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்கும். அதனால் வந்து அதில் வந்து என்சைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும், அது குரோமோசோம்ஸ். இப்போ குரோமோசோம்ஸ் ஈக்குவலாக டபுள் த அமௌண்ட்டாக ஆகிருக்கு, கரெக்டான அளவு வந்து டபுள் ஆகிருக்கு அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அதே டயத்தில் ஓரல் க்ரூ நம்ம பார்த்தோம், அதாவது பேராமீசியோட வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதி வந்து அது என்ன ஆயிரும், அப்படியே மறைஞ்சிரும். ஓரல் க்ரூ கெட்ஸ் டிஸப்பியர்டு, அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் நல்லா பார்த்தா தெரியும். 3வது டயக்ராமை பாருங்கள். தட் இஸ் in the micronucleus the chromosomes which divided equally and it moves towards the poles of the ஆர்கானிசம். அதாவது மைக்ரோ நியூக்ளியஸில் இருந்த அந்த குரோமோசோமானது டபுள் த அமௌண்ட்டாக மாறி ஒரு செட் வந்து பேராமீசியத்தோட டாப் போர்ஷனுக்கும் அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பாட்டம் பொசிஷனை நோக்கி மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் த மேக்ரோ மாலிகுல்ஸ் இஸ் ஆல்சோ கெட்ஸ் டபுள்ட் and it is going to divide into 2 equal halves. அதாவது மேக்ரோ மாலிகுல்ஸும் என்னென்ன பண்ணுது, மேக்ரோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, அதுவும் டபுள் ஆகி அது வந்து 2 துண்டுகளாக பிரிகிற மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நவ் இந்த 4th டயக்ராம் பாருங்கள். இந்த 4th டயக்ராம் a constriction which is seen at the center of the paramecium. அந்த மைய பகுதியில் நடு பகுதியில் குறுக்கு வாக்கில் உள்ள பகுதியில் என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு பள்ளம் உள்ள ஒரு அழுத்தம் அங்கே வந்து உழுகுது. அந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும். முந்தின தேர்ட் டயக்ராமுக்கும் 4th டயக்ராமுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது அந்த சென்டர் மோஸ்ட் ரீஜனில் பாருங்கள். அதே டயத்தில் அப்படி அந்த இடத்துல செல் வந்து உடைய போகுது. அப்போ செல் உடைய போகுதுன்னா 2 செல்லாக மாறப்போகுது. அப்போ 2 செல்லாக உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை, ஈச் பார்ட் must have the oral groove and the contractile vacuoles. அந்த 2 பாகங்களிலும் ஓரல் க்ரூவ் அதாவது மவுத் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸும் இங்கே வந்து டெவலப் ஆகுதுன்னு காமிச்சிருக்காங்க. ரைட்டா? தென் அட் த கன்ஸ்ட்ரிக்டட் ஏரியா the constriction deepens and it touches with each other and the cell which is divided into 2 daughter paramecia. அதாவது அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து பள்ளம் அதிகமாகி அது ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது இந்த ஒரு பேரமீசியமானது 2 பேரமீசியாவாக மாறும். 2 daughter paramecia which is produced here அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். ஸோ a single paramecium
which is divided into two daughter paramecia by the binary fission mode in a transverse direction. That is important, in the transverse direction, so that we get these two daughter paramecia. So these are the events taking place in the transverse binary fission in paramecium. I hope you all understood the mechanism related to transverse binary fission in paramecium. That's all about this topic, and next day we can continue. Thank you.